இன்னைக்கு கிட்டத்தட்ட 50 இஸ்லாமிய நாடுகள் ஒன்னா சேர்ந்து இஸ்ரேல வந்துட்டு எதிர்க்கிறதுக்காக ஒரு அவசர மீட்டிங் ஒன்று நடந்திருக்குங்க. எதுக்காக இஸ்ரேல 50 இஸ்லாமிய நாடுகள் எதிர்க்கிறாங்க அப்படின்ற பட்சத்தில் பார்க்கும்போது கிட்டத்தட்ட போன வாரத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு ஏர் ஸ்ட்ரைக் இஸ்ரேல் வந்துட்டு கத்தார் மேல செஞ்சிருந்தாங்க. ஸோ இதனால கத்தார்ல வந்துட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு சேதம். வரலாற்றிலேயே பார்த்தீங்கன்னா இதுதான் முதல் அட்டாக் கத்தார்ல நடந்திருக்கு. அதுவும் இஸ்ரேல் தாக்கி இருக்கு அப்படின்ற பட்சத்தில் இப்போ இஸ்ரேல் வந்துட்டு அங்க கடிச்சு இங்க கடிச்சு இப்போ கடைசியில் கத்தார் மேலேயே கை வைக்கிறாங்களா அப்படின்ற ஒரு விஷயம் எல்லாராலுமே பேசப்படுது. இப்போ இஸ்ரேல் அடுத்த ஒரு டார்கெட் டர்க்கிகளையுமே நாங்க வச்சிருக்கோம் அப்படின்றது இப்போ இது எல்லாராலுமே பேசப்பட்டு இருக்கிற ஒரு விஷயம். ஸோ அப்போ இஸ்ரேல் வந்துட்டு வளைச்சு எல்லா இஸ்லாமிய நாடுகளை வந்துட்டு ஒன்னா டார்கெட் பண்ணி அவங்களோட ஏர் ஸ்ட்ரைக் அப்படின்ற ஒரு விஷயம் பண்ணிக்கிட்டே இருக்காங்களா அப்படின்றது தான் இங்க ஒரு மிகப்பெரிய ஒரு டிபேட்டா இருக்கு. சரி, இது நம்ம இஸ்ரேல் கிட்டே கேட்டோம் அப்படின்ற பட்சத்தில் இஸ்ரேல் என்ன சொல்றாங்க அப்படின்றப்போ ஹமாஸ் எங்களுக்கு எங்கெங்கெல்லாம் இருக்காங்க அப்படின்றது ஒரு இன்ஃபர்மேஷன் வருதோ அந்த ஒரு இன்ஃபர்மேஷன் அடிப்படையில் எந்த நாடா இருந்தாலுமே சரி அங்க நாங்க எங்களோட ஏர் ஸ்ட்ரைக்கை நடத்துவோம். இது வந்துட்டு